இன்னுமே வந்து நிறைய பேருக்கு மெனோபாஸ்னாலே என்னன்னு தெரியாம இருக்கு. அண்ட் விமென்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுன்னு சொல்லி தட்டி கழிக்கிறவங்க இருக்காங்க. எப்படி இதை ஃபேஸ் பண்ணுங்க? மெனபாஸ்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியல, அவங்களுக்கு தெரியல. என்னன்னா லேடி வந்து ஸ்ட்ரெஸ்ல கத்துறாங்க, டென்ஷன் ஆறாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, கத்துறது தான் வேற. See, that is not her problem. இரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் பிசிஓஎஸ் இதெல்லாம் பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப், fertility, whatever said and done, we are, as a girl child, they are born with a certain number of eggs. கருமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவரிஸ். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் போக 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 இந்த நம்பர் ஆஃப் எக்ஸோட லெவலும் கம்மியாகுது. ஸோ யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் சுஜாதா அவங்க கூட இன்டர்வியூ எடுக்க போறோம். ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். சொல்லுமா. ஸோ டாக்டர், இப்போ வந்து விமென்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. லைக் வந்து மோர் தென் பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி. ஒரு கைனகாலஜிஸ்டான நீங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தா பெண்கள் நலம் வந்து அடோலசன்ட் ஹெல்த்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்ததுன்றது மெனார்கின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஃப்ரம் தட் ஏஜ் நம்ம கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்காக பெண்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரீப்ரடக்டிவ் ஹெல்த், இந்த சென்ஸ் அவங்க கல்யாணம் ஆன அப்புறம் வர இஷ்யூஸ் லைக் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், சம்டைம்ஸ் இரெகுலர் சைக்கிள்ஸ், வேற ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றது அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்ட், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி எல்லாம் முடிச்ச அப்புறம் இந்த பெரிமெனபாசல் டிரான்சிஷன், ஸோ மெனபாசல் ஹெல்த்து, இதுக்கு இடையில கர்ப்பப்பை சார்ந்த இடத்துலையும் வர எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் ஐ டீல் வித் தெம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா, ஒரு டீனேஜ் பருவத்தை இப்போ எடுத்துப்போம். ஸோ டீனேஜ் பருவத்தில் வந்து விமன் பீரியட்ஸ் வந்து முதல்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பீரியட்ஸ் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ஃபார் நியூ பர்சன்ஸ் பீரியட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அதாவது டீனேஜ் இந்த சென்ஸ் நவடேஸ் லைக் ரைட் ஃப்ரம் 10 years itself இந்த மெனார்கின்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா there is lot of cultural change, food habits, sleep habits, எல்லாமே there is a lot of change. ஸோ இது வந்து awareness should be given to the girl child even at home by the mother and also in school. இப்போ நீங்கள் வந்து Western countries or foreign countries other than India பார்த்தீங்கன்னா this part is even taught in school. Nowadays நம்ம கரிக்குலம்ல அதெல்லாம் வருது. ஸோ this is quite common. பட் அப்பத்துலேருந்தே அவங்க மென்டலி தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் தே ஷுட் நோ வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ. ஸோ அந்த டைமில் எப்படி வந்து ஹவு டு யூஸ் அ பேட், ஹவு டு வாஷ் தெம் செல்ஸ், இட் இஸ் நாட் அ ஃபியர் ஃபேக்டர், எவ்ரி கேர்ள் அண்டர்கோஸ் த்ரூ இட் அப்படின்றத ஒரு மென்டல் மேக்கப் வந்து இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேர்ள் சைல்ட். லைக் டாக்டர், இப்போ பீரியட்ஸ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி. ஒரு பீரியட்ஸ்க்கு அப்புறமா ஒரு விமன் ஃபேஸ் பண்ண போகிற பெரிய விஷயமா இருக்கிறது பிரெக்னன்சி. எந்த அளவுக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும் ஒரு பிரெக்னன்சிக்காக? அதாவது அந்த காலத்தில் வந்து பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சைல்ட் மேரேஜ் இதெல்லாம் இருந்தது. நவ் வி ஹவ் கம் ஃபார் பியாண்ட் எவ்ரி திங். ஸோ நவ் the girls, they want to be financially independent and they want to professionally also they want to make a mark of themselves in the life. அதுக்கப்புறம் அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்த அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கலான்ற இதில் பெண்கள் அந்த இதுக்கு they are moving towards. ஸோ இதில் என்ன நான் சொல்வேன்னா, நீங்கள் எல்லாமே பண்ணுங்க, பட் டேக் கேர் ஆஃப் லைக் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. பிகாஸ் அந்தந்த வயசில் அது பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் யூ கேன் சால்வ். In the sense, fertility, whatever said and done, we are, as a girl child, they are born with a certain number of eggs. கருமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவரிஸ். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் போக 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 இந்த நம்பர் ஆஃப் எக்ஸோட லெவலும் கம்மியாகுது. ஸோ அதனால டேக் டெசிஷன்ஸ் ரைட்லி. ஈவன் யூ நீட் யுவர் ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே இருந்தாலும் இதுக்கும் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் சர்டன் மெடிகேஷன்ஸ் லைக் ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ்லாம் சொல்லுவோம். தென் எனி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், some people, they might have diabetic issues right from early age, like juvenile diabetes, or that girl might have issues of medical problem like epilepsy, fits இருக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இது எல்லாமே you can go for what is called as pre-pregnancy counseling.
You can take your partner also if it is already he is your fiancé, they come. Nowadays the girls come, so எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க, பெண்ணுக்கு எல்லாமே நார்மலா அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. Because it serves two purpose. One, you're knowing about yourself. Number two, you can also plan when you want to get pregnant. இப்போ வந்து பெருசா இஷ்யூஸ் இல்லைன்னா ஓகே ரைட் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, okay I can take my time, I want to do certain things in life, that also you can take a call and you can decide. The same time the partner also get to understand, okay these are the things important. So anytime in between also they can change their decisions of what to do and how to proceed in their life. லைக் டாக்டர் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து இந்த பீரியட்ஸ், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றதும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கான விமென்ஸ்க்கு ரொம்ப காமனா இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் பிசிஓஎஸ் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு மெயினா பாத்தீங்கன்னா ஸ்லீப் it is taken a very big toll because நம்ம எல்லாமே பார்க்குறோம், இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. இந்த தூங்குறதுன்றது ரொம்ப டிலேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்லீஸ்ட் தட் 11 to 3 அந்த டைம்ல நம்ம தூங்கினாதான் பாடியில வந்து நம்மளுக்கு ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும். மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷன்ல எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து படிக்கிறது, வேலை பண்றது, சம்டைம்ஸ் மோர் ஆஃப் தெம் ஆர் டூயிங் நைட் ஷிஃப்ட்ஸ், இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுனாலேயே அவங்களோட பீரியட் சைக்கிள், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இது எல்லாமே நிறைய வருது. அடுத்தது ஃபுட்டு, அதாவது அந்த டைமுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து ஒரு லேட் நைட்டாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபீஸில் இருக்காங்க, நைட் ஷிஃப்டில் இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்காங்க, அந்த ஜங்க் ஃபுட் ஈட்டிங் அதெல்லாம் ரொம்ப இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ப்ராப்பராக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, லெஸ் ஆஃப் கார்ப்ஸ், லெஸ் ஆஃப் ஆயில். ஆயில் இல்லைன்னு நான் வேண்டான்னு சொல்லலை, கார்ப்ஸ் வேண்டான்னு சொல்லலை, எல்லாமே இன் மாட்ரேஷன் அலாங் வித் ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு ஸ்லீப் ஒழுங்காக இருந்து, வாட்டர் இன்டேக் ஒழுங்காக இருந்து, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே நான் வந்து வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னான்னா அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தம். பிகாஸ் எல்லாருக்குமே அட் வாட் எவர் கேடர் ஆர் ஸ்டேஜ் இன் லைஃப் யூ ஆர் பவுண்ட் டு ஹாவ் issues. So try to balance your stress level. Your mental makeup is very, very important. If you have any issues, please contact a psychiatrist or a psychologist and talk to them. அது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் டைமை ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சேவ்ஸ் அவர் பர்பஸ். நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு நம்ம டைமை ஒதுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ டாக்டர் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னதை வச்சு நான் கேட்குறேன். இப்போ வந்து டிலேயிங் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தை இந்த எக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ சொசைட்டல் லெவலில் நம்ம போவோம். சொசைட்டி வந்து செக்ஸ் மட்டும்தான் ஒரு குழந்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதர் தன் திஸ் எவ்வளோ ஒரு கேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மதராக இருக்கட்டும், ஒரு ஃபாதரோடைய கேர் இருக்கணும். ஸோ அதர் தன் செக்ஸ் ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நடக்கணும் டாக்டர்? 2 மாடு சேர்ந்து போனாதான் வண்டி ஓடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, ஆணுக்கு மட்டும் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்களோட புரிதல் எப்படி இருக்கு, ஹவு தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் வாக் தேர் லைஃப், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஹாவ் டு டிசைட், தே ஷுட் பி இன் த சேம் பேஜ் அண்ட் தே ஷுட் டேக் அடிக்வேட் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்து எல்லாமே இருந்துன்னா ப்ரெக்னன்சி வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் இஷ்யூ. பிகாஸ் நவடேஸ் வென் ஐ ட்ரீட் people who come with infertility, say they are married for 5 years, they are married for 1 year, எல்லாமே அதுதான் பேசிக்கா. அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறத விட்டுடுறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெருசாக இஷ்யூ இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் வராங்க இல்லையா, அப்போவே நாங்கள் வந்து நிறைய இது சொல்லுவோம். நீங்களாம் நம்ப மாட்டீங்க, பட் ஐ திங்க் மெனி ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் வுட் ஹவ் ஃபேஸ்டு. நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கேட்குறப்பே கேட்போம், என்னம்மா சும்மா ரெகுலர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு வீல் கோ டு வாட் இஸ் கால்ட் அஸ் செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி. அப்போ வீல் ஆஸ்க், டு யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் இன் ஹேவிங் a physical relation, do you have does he has any issues, லைக் அவங்களோட ஆணுறுப்பு இந்த எரெக்ஷன் வரதுலேருந்து செக்ஸ் வச்சுக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாம் கேட்போம். அது கூடவே நாங்கள் கேட்குறது, ஹவு ஆஃபன் டு யூ ஹேவ் ஃபிசிக்கல் ரிலேஷன் கேட்டால், டாக்டர் நாங்கள் அந்த ஓவுலேஷன் டைமில் அந்த ஃபர்டிலிட்டி அந்த டைமில் இருப்போம். ஸோ நான் அதான் சொல்வேன், சி வி ஆர் நாட் மிஷின்ஸ், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வி ஹேவ் வாட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த டைம்ல மட்டும் வச்சுக்கிறது அப்படி கிடையாது. இட் ஷுட் பி அ கேஷுவல் ப்ராசஸ், இட் ஷுட் பி அ ஹோல்சம் ப்ராசஸ் அண்ட் யூ ஷுட் ஹேவ் அன் இன்வால்வ்மெண்ட் இன் இட். Just for the sake of like to make babies, you should not have sex. That is not at all correct.
ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவங்க நேச்சுரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வீக்லி அட்லீஸ்ட் மினிமம் 3 times if a man and a woman have their physical relation in a married life and they don't make babies even maximum for 1 year. Of course age is taken into consideration. If the girl is beyond 30 years எல்லாம் நாங்கள் ஒரு 6 months மாதிரி இப்பெல்லாம் வச்சுக்கிறோம். பட் அதர்வைஸ் by definition கேட்டிங்கன்னா 1 year of unprotected intercourse and still the couple is not able to be pregnant, then we call it as infertility. டாக்டர், இப்போ வந்து மென்ஸ் வந்து பிரெக்னன்சில இன்வால்வ் ஆகுறத நம்ம நிறைய வீடியோஸ்ல கூட பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு மென்ஸ் இன்னும் இன்வால்வ் ஆகணும், அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேஷண்ட்ஸோட மென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. So it is a welcome change what I have observed for the recent few years. அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆனோடனே அவரோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூ மந்த்ஸ் மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் they will take care. Then the girl obviously goes to her mother's place and everything is taken care there. But nowadays I feel அது ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. in the sense for all the visit அந்த pregnant மதரோட கண்டிப்பாக husband is coming. 99% they are coming. They ask more questions rather than the pregnant mothers. They are very much taking care of each and every nuances of the pregnancy. அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஈவன் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா டேக்கிங் கேர் ஆஃப் த மதர். I still remember, I still have one couple where that boy took care of the girl entirely throughout pregnancy, even after delivery. அதுக்கப்புறம் இப்போ விசிட் த சைல்டு இஸ் அரவுண்ட் 2 yearsன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட அந்த அந்த த ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் கேர் எடுத்துப்பாரு. ஸோ இட் இஸ் அ வெல்கம் சேஞ்ச். நாட் ஒன்லி தட் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி பை டயப்பர்ஸ், நைட்டில் குழந்தை அழுதா இது பண்ணுறது, முக்காவாசி இப்போ வந்து பாய்ஸ் எல்லாருமே தே ஆர் டேக்கிங் அ டெஃபினட் பார்ட் இன் திஸ் ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஸோ ப்ரெக்னன்சி சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நம்ம இந்த டாபிக் எடுக்காமல் போகவே முடியாது. பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இப்போ நிறைய விமன்ஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் ரீசன். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அவங்க பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணாமல், லைக் வந்து எங்கே அவங்களோட பிரெஸ்ட் சேக் ஆகிடுமோ இல்லை அவங்களோட பியூட்டி போயிடுமோன்னு சொல்லி அவங்க ஃபீட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? I don't know because அந்த பார்ட் ஆஃப் இட் ஐ ஹவ் ஹர்ட். பட் எனக்கு வந்தவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக வந்து தே ஆர் மோர் வரிட் ஆஃப் தட் தே ஆர் நாட் ஏபிள் டு பிரெஸ்ட் ஃபீட் த பேபின்றது தான் நிறைய பார்க்குறேன். But I think there's a very handful of patients who are more into this industry of maybe something related to acting. And the mari maybe avangaloda mindset irkalam, but avanga kuda I don't think so that much is there. Okay. Maybe we hear about it, okay, but we don't see much. Okay. Every mother definitely wants to breastfeed her baby. Mother is nothing more. Yeah, they take pride in it. Okay. They are really very much concerned if they are not having adequate milk. When we had to counsel them, see, some people are made to like this. So that doesn't mean the quality of the mother is going to come down or anything. Definitely a mother is a mother, all said and done. Okay, doctor. So இப்போ வந்து breast feeding பார்த்தோம். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் விமென்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்னு பார்க்கும்போது மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ் இன்னுமே வந்து நிறைய பேருக்கு மெனோபாஸ்னாலே என்னன்னு தெரியாம இருக்கு. அண்ட் விமென்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வர வேலை கிடையாதுன்னு சொல்லி தட்டி கழிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ் தாண்டி மெனோபாஸ்னா என்ன அண்ட் how we want to face that. நம்மளுடைய மதர்ஸ் இருப்பாங்க, நம்மளே நாளைக்கு மெனோபாஸ் அதை வச்சாலும் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் டாக்டர்? இப்போ எப்படி நான் வந்து ப்ரெக்னன்சியில் தெர் இஸ் அ வெல்கம் சேஞ்சுன்னு சொல்கிறேன் இல்லையா. so much the husband is taking care, everything is involved எல்லாம் பண்ணுற மாதிரி மெனபாஸ் ஆல்சோ இட்ஸ் இந்த அளவுக்கு இன்னும் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரலை. ஸோ நாங்கள் வந்து ஆக்ஸி லைக் கைனக் சொசைட்டியில் பட் அதர் ஃபோரம்ஸில் நாங்கள் பேசுகிறப்பையும் ஐ டெஃபினெட்லி கிவ் பிகாஸ் ஐ எம் ரொட்டேரியன். ஸோ சென்னை மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டின்ற ஒரு ரோட்டரி கிளப்போட last year secretary and next year president. Now I head the post of a chairman for women and child wellness. So நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யங் கேர்ள்ஸ், menstruating girls, then antenatal mothers, இந்த மந்த் வந்து மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் மந்த். ஸோ அதுக்காக நம்ம நிறைய இடம் போகிறோம். அது மட்டும் இல்லை, மெனபாஸ்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு புரியல, அவங்களுக்கு தெரியல. என்னன்னா லேடி வந்து ஸ்ட்ரெஸ்ல கத்துறாங்க, டென்ஷன் ஆறாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, கத்துறது தான் வேலை. See, that is not her problem.
That is not why she is like that. Even in pregnancy, for example, because of the hormonal changes, she goes into stage of depression. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிலே வி கால் சம்திங் as postnatal blues, postnatal depression, postnatalலே நிறைய ஒரு சம்டைம்ஸ் சூசைடல் டெண்டன்சி போகிற வரைக்கும் மதர்ஸ் அதர். ஸோ நாங்கள் அதையும் வி ஆர் ட்ரைங் டு அட்ரஸ் இன் அவர் ரோட்டரி மீட்டிங்ஸ். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி மெனப்பாஸுன்றது ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். தட்ஸ் காட் நத்திங் டு டூ வித் த ஃபீமேல் ஆஸ் சச். அவளுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுனால வர மூட் ஸ்விங்ஸ். ஸோ ஒரு பெண்மைத்தன்மைக்குரிய ஹார்மோன் சொன்னீங்கன்னா கருமுட்டை பையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜென்ற ஹார்மோன் வருது. ஸோ இந்த லெவல் வந்து குறையுது when a lady goes into this perimenopausal changes. ஸோ ஒரு 3 to 4 years அந்த மெனப்பாஸ்ன்றது என்ன, ஒரு வருடம் 365 நாளில் ஒரு நாள் கூட ஒரு ட்ராப் பிளட் கூட ஒரு பெண்ணில் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங்ன்ற மாதிரி ஒரு வாட்டி கூட ஆகலைன்னா தென் த ஃபீமேல் ஹேஸ் அட்டைன் மெனப்பாஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதில் வரது தான் மூட் ஸ்விங்ஸ், அதில் வரது தான் நம்மளோட யூரினரி பாத்தில் வர அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி யூடிஐஸ் வர்றது, அந்த வெஜைனல் ட்ரைனஸ் வர்றது, அடிக்கடி யூரின் போகணுன்ற மாதிரி சிம்டம்ஸ் வர்றது, ஸ்கின்னு வந்து எல்லாம் சேஞ்சஸ் ஆகிறது, எல்லாமே பிகாஸ் ஆஃப் திஸ் மெனப்பாசல் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் நடந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இதெல்லாம் முடிஞ்சு அந்த மெனப்பாஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 3 to 4 years ஆகும். அண்ட் தெர் இஸ் நோ ஏஜ் ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகே, யூஸ்வலாக பை புக்ஸ் வாட் வி ரீட் இஸ் 51 years இஸ் ஏஜ் ஆஃப் மெனப்பாஸ். பட் ஒரு ஃபேமிலியும் ஒரு ஜெனட்டிக் மேக்கப்லையும் அந்த ஃபேமிலி ஹெரிடிட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கூட உனக்கு என்ன 40 வயசு தானே ஆச்சு அதுக்குள்ளே இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரிமச்சூர் மெனப்பாஸ் ஆல்சோ, வேர் த ஓவரி ஃபெயில்ஸ் டு ஃபங்க்ஷன் before also. So she might also have. So there is no clear cut dictum or guideline like இந்த வயசுல தான் மெனப்பாஸ் ஆகணும்னு. ஒரு பெண்ணும் டிஃப்ரெண்ட், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு லேடியும் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வி ஹாவ் டு cater according to the requisite of the patient whom we see. லைக் விமன் வந்து இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு, பட் ஸ்டில் வந்து விமன் இன்னமும் இதாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேசுனதுக்கு இவ்வளோ நேரம் எங்கள் கூட இன்டர்வியூக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். Thank you so much.